வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கு உலகப் பரப்பெங்கும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் எந்த விதமான பேச்சுக்களும் தங்களோடு இடம்பெறவில்லை என்பது போன்று ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வானத்தை அண்ணாந்து பார்க்குமாறு ஈரான் தரப்பு எச்சரித்திருக்கிறது. அத்தோடு இலங்கையிலே இது இலங்கையை புரட்டி போட்டிருக்கிறது என்றே தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி தலைமையிலே இன்றைய தினம் ஒரு அவசர கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தின் பின்னால் பல்வேறுபட்ட தகவல்கள் ஜனாதிபதியால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு இலங்கையில் பல்வேறுபட்ட முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட போகிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். மத்திய கிழக்கிலே நிலவுகின்ற பதற்றமான சூழ்நிலைக்கு ஒரு முழுமையான தீர்வு காண்பது குறித்து ஈரானுடன் பயனுள்ள பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானில் இருக்கின்ற மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை தாக்குவதை தாங்கள் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் தளத்திலே அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், ஈரானில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு தாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கின்றோம் என்றும், நாடு போய்கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து எல்லாவற்றையும் காப்பாற்றும் முகமாக தாங்கள் இந்த பயனுள்ள பேச்சுவார்த்தை ஒன்றினை அவர்களோடு மேற்கொண்டிருக்கிறோம் என்றும், எனவே இவற்றின் அடிப்படையில் ஈரான் மீதான தங்களது தாக்குதல்களை தாங்கள் நிறுத்துவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் 48 மணி நேர கால அவகாசம் ட்ரம்பால் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு ட்ரம்ப் இன்றைய தினம் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதற்காக ட்ரம்ப் இவ்வாறான செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் என்றும், பல்வேறுபட்ட காலகட்டங்களில் தாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்றும், அந்த பேச்சுவார்த்தையின் பலனாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதேவேளையில் இப்பொழுது கடந்து வரப்போகின்ற இந்த 5 நாட்களுக்கும் தாங்கள் ஈரானோடு மிகவும் ஆக்கப்பூர்வமான பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் அவர்களோடு பேசப் போகின்றோம் என்பது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். இந்த போரை முழுமையாக நிறுத்துவது தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை அமைய இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே வேளையில் அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற சிபிஎஸ் நியூஸ் தளத்தின் கருத்தின்படி ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்தை தாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றதாக அவர் அறிவிப்பது முற்றுமுழுதாக பொய்யான தகவல் என்றும் அவை அந்த செய்தித்தளம் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. முற்றுமுழுதாக ஈரான் போர் முடிவடைந்ததன் பிற்பாடு நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற அந்த இலக்கை அடைந்ததன் பிற்பாடுதான் யாரோடும் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்பது போன்றும் அந்த செய்தித்தளம் அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. ஈரானிய புரட்சிகர காவல்படை தகவல் தெரிவிக்கின்ற வேளையில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நாங்கள் ட்ரம்போடு எந்த விதமான தொடர்புகளையும் இதுவரை வைத்துக் கொள்ளவில்லை என்று அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற வேளையில் சம்பந்தப்பட்ட தரப்போடு இல்லாமல் ட்ரம்ப் யாரோடு பேசினார் என்பது தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு தீவிரமடைந்ததன் பின்னணியில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று வருவதாக வெளியாகும் செய்திகளை ஈரானிய அதிகாரிகள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். அப்படியான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என்பது போன்றும் அந்த அதிகாரிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு தெரியும், நேற்று முன்தினம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய முக்கிய கட்டமைப்புகள் மீது தாங்கள் இலக்குகளை வைத்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்த அந்த நிலையில் அவற்றிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கி இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது போன்று பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான் நம்பகரமான இராணுவ வலிமைக்கு முன்னதாக ட்ரம்ப் பின்வாங்கி இருக்கிறார் என்பது போன்றும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக என்ன நடைபெற்றிருக்கிறது சொன்னால், நிதி சந்தைகளிலே ஏற்பட்டிருக்கின்ற கடும் அழுத்தம் மற்றும் மேற்கத்திய நாடுகளிலே பிணைப்பு சந்தைகளிலே ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல்கள் ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த பின்வாங்கலுக்கு காரணமாக இருக்கலாம் என்பது போன்று அந்த அதிகாரிகள் மேலும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். போர் தொடங்கியதில் இருந்து பல்வேறுபட்ட மத்தியஸ்தர்கள் ஊடாக செய்திகள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்த போதிலும் தேவையான இராணுவ ஸ்திரத்தன்மை ஏற்படும் வரையில் ஈரான் தொடர்ந்து அந்த போராட்டத்திலே ஈடுபடும் என்பது போன்றும் அந்த அதிகாரிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த
ஜூலை 27ஆம் தேதி முதல் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக தங்களது தலைவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை படுகொலை செய்திருந்தது என்பதை குறிப்பிட்ட அவர்கள் இவ்வாறு படுகொலையின் பிற்பாடு தங்கள் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு பதிலடியாக எங்களது புரட்சிகர அமைப்பு என்ன செய்தது என்று சொன்னால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இலக்குகளை குறிவைத்து தாக்க துவங்கியிருந்தது. ஆனால் இவர்கள் அந்த தாக்குதலை ஈடு செய்ய முடியாமல் தான் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் இவ்வாறான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார் என்றும் அதிபயங்கர தாக்குதல்கள் தொடர்ந்து ஈரானால் முன்னெடுக்கப்படும் என்பது போன்றும் இவற்றைக்கு அச்சமடைந்த காரணத்தினால்தான் ட்ரம்ப் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் என்றும் இவர்களது முடிவால் உலகம் பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்தித்திருக்கிறது என்றும் பல்வேறுபட்ட சரிவுகளை சந்தித்திருக்கிறது என்றும் இவற்றை சீர் செய்வதற்காகவும் அல்லது தங்களது படைகளை மீள்கட்டமைப்பு செய்து மீண்டும் ஈரானுடன் மோதுவதற்காக ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. வருகின்ற நாட்களிலே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் புதிய அதிர்ச்சி தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் பல்வேறுபட்ட அதிர்ச்சிகள் அவர்கள் நாடுகளிலே ஏற்பட இருக்கின்றன என்பது போன்றும் ஈரான் பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதே வேளையில் அவர்கள் ட்ரம்புக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் அவர் தனது கையடக்க தொலைபேசியை நிறுத்தி வைத்துவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பங்குச்சந்தையின் நிலவரத்தையும் பார்த்து எண்ணெய் விலை எவ்வாறு உயர்கின்றது என்பனவற்றையும் பார்த்து கொண்டு இருப்பது ஒரே ஒரு வழியாகத்தான் ட்ரம்புக்கு இருக்கும் என்பது போன்றும் இராணுவ பேச்சாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர்கள் தகவலை வெளியிடுகிற வேளையில் ட்ரம்ப் யாரோடு பேசினார் என்பது தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவர்கள் சொல்கிறார்கள் தங்களோடு மறைமுகமாகத்தன்னும் இவர்களோடு நாங்கள் பேசவில்லை, ஈரான் அரசாங்கமே அறிவித்து விட்டது நாங்கள் இவர்களோடு பேசவில்லை என்று. அப்படி இருக்கின்ற சமயத்தில் ஒருதலை பட்சமாக ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்த அறிவிப்பை விட்டிருக்கிறாரா என்பது போன்றுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. பலரையும் மிரட்டி மிரள வைப்பதிலே குறியாக இருந்த ட்ரம்ப் எவ்வாறு இதிலே அடிசறுக்கினார் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இலங்கைக்கு இது பெரும் சிக்கலாக இப்பொழுது மாறியிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் சூழல் காரணமாக எதிர்வருகின்ற காலங்களில் இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதி என்பது நடைபெறாது என்பது போன்றுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் இவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட வெளிப்பூட்டல்கள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. இப்போது இருக்கின்ற எரிபொருட்களை எவ்வாறு சிக்கனமாக இவற்றை பயன்படுத்துவது என்பது தொடர்பாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகத்தினால் அனைத்து அரச மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் கடுமையான ஒரு வழிகாட்டுதல் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சத்யகீர்த்தி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவரது கையெழுத்துடன் கூடிய ஒரு அறிவித்தல் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. எரிபொருள் மற்றும் மின்சார பொருட்கள் மற்றும் நிறுவன செயற்பாடுகள் தொடர்பான செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற கையிருப்பு சிறிதளவு தான் இருக்கிறது, அவற்றை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது அரச மற்றும் தனியார் கட்டமைப்புகளின் மிக பாரிய பொறுப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவை தொடர்பாக ஒரு வழிகாட்டுதல் இன்றைய தினம் அனைத்து நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலே தான் இவை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் அடிப்படையில் ஒரு சில வேலைகள் அலுவலகங்களில் விட்டு வீடுகளில் இருந்து செய்யக்கூடிய ஒரு திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஏசி போன்றவை எல்லாம் நிறுத்தி வைக்குமாறும் அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து எரிபொருளை பாவிப்பதை குறைத்து கொள்ளுமாறும் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் என்ன செய்ய நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த பஸ் கட்டணங்கள் இன்று நள்ளிரவு முதல் உயர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி தலைமையில் இன்றைய தினம் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய சமூக வலைத்தளம் இந்த தகவலை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிசக்தி தட்டுப்பாடு எங்கள் நாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே இந்த எரிசக்தி விநியோகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சவால்களுக்கு மத்தியிலே அவற்றை எதிர்கொள்கின்ற ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது. எனவே இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வலு சக்தியை சரியான முறையிலே முகாமைத்துவம் செய்து அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக ஜனாதிபதி தலைமையிலே கூடி ஒரு கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே அரசாங்கத்தால் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக. அவ்வாறு இருந்தும் இருக்கின்ற எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பாக சரியான வழிகாட்டுதல்கள் மக்கள் மத்தியில் இல்லை என்பதை கருத்திலே கொண்டு இன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையிலே குறிப்பிட்ட துறைசார் வல்லுநர்களோடு ஒரு
கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது என்றும் அரசாங்க நிறுவனங்கள் அந்தந்த நிறுவனங்களுடன் கலந்துரையாடுமாறும் இதன்போது அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் துறைசார் அறிஞர்கள் கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை இன்றைய தினம் பரிமாறி இருக்கிறார்கள் என்பது போன்றும் ஜனாதிபதி சமூக ஊடக பிரிவு இன்றைய தினம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. தனியே நிறுவனங்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனிநபர்களும் இவற்றில் பங்களிப்பு செய்து ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடர்களிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை மீளமைத்துக் கொள்வது என்பது தொடர்பாக ஒரு வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் ஜனாதிபதி இன்றைய தினம் அந்த சமூகத்தினருக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. லண்டனிலே யூத சமூகத்துக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற அவசர சேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இன்றைய தினம் தீயிட்டு எரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு அமைப்பு உரிமை கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எரிந்து முற்றாக நாசமாகி இருக்கின்றன என்றும் இவற்றால் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இது ஒரு வெறுப்புணர்வை தூண்டுகின்ற ஒரு சம்பவமாக இருப்பதாக லண்டன் பெருநகர காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நிலவுகின்ற இந்த சூழலுக்கு மத்தியிலே இவ்வாறான சம்பவம் யூத சமூக நிறுவனங்களை இலக்கு வைத்து இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுவது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நல்லது உறவுகளே, நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் வாழ்கின்ற கனடிய பிரதேசத்திலே $2 பெட்ரோலின் விலை உயர்வடைந்திருக்கிறது. எனவே இருக்கின்ற பெட்ரோலை, நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, இருக்கின்ற பெட்ரோலை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு எல்லோரும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லது உறவுகளே, எந்த விதமான பாரதூரமான விளைவுகளும் ஏற்படாமல் நாடு சமாதானமாக சுபிட்சமாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நானும் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் இறைவனை நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.